மக்களுடைய அந்த நல்ல தீர்ப்பு அவங்க மகேஷனுக்கே போகும் என்ற நம்பிக்கை எனக்கு. இப்போ சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கீங்க, கடுமையான உழைப்பும் செலுத்திருக்கீங்க. உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? தமிழகம் முழுவதும் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு வந்து எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ சீட்டுகள் பெறுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பணிகள் தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது எங்களுக்கான அந்த முகமலர்ச்சியான எழுச்சியான வரவேற்பை கொடுக்கதே பார்த்திங்கன்னா பெண்கள் தான். உங்களுக்கே தெரியும், பெண்கள் அதிகமாக யாருக்கு எந்த இயக்கத்திற்கு மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த இயக்கம் தான் ஆட்சிக்கு வரும் என்பதை பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியதான் எல்லாருமே. அந்த விஷயத்தில் பெண்கள் சார்ந்திருக்கின்ற அந்த விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார். அந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கிறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. கருத்து கணிப்பெல்லாம் பல கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக்காவோட தலைவர் விஜய் போட்டிடுறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எம்எல்ஏ தொகுதியை அறிந்தவர் அதுக்கான வேலை செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பணியாற்றினீங்கன்னா உங்களை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்கள் பணியாற்றவில்லை என்று சொன்னால் உங்களை வந்து அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் அண்ணன் இனிகோ எதிராஜ் அவர்கள் அவருடைய உழைப்பு அந்த முழுமையாக அவராக இருந்தாலும் சரி, எங்கள் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அண்ணன் இந்த ஏரியாவில் இதை செஞ்சு தரணும்னு சொல்லி பண்ணதன் காரணமாக மிக பிரகாசமான ஒரு வெற்றி என்பது அண்ணன் இனிகோ எதிராஜ் இருக்கிறதாக நான் பார்க்குறேன்.